சரி, என் முதலாம் உறுப்பை குயிக்கா கண்டுபிடிப்பீங்க. முதலாம் உறுப்பை குயிக்கா கண்டுபிடிக்கலாம். A சமன் sin ஆகுது. இந்த D-ய கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சக திசை கொண்ட எண்கள் கழித்தல் கஷ்டம்டா பிள்ளைகள். ஒரு எண் கூட வருங்க. sin 4 சரி, ஒரு எண் கூட வரைஞ்சீங்கன்னா இங்க 0 வரும். sin 1, sin 2, sin 3, sin 4, sin 5, sin 6, sin 7, sin 8, sin 9, sin 10ன்னு குறிங்க. குறிச்ச பிறகு sin 4 மார்க் பண்ணி sin 10க்கு போறீங்க. எண்கோட்டுல இந்த திசை பிளஸ் இந்த திசை மைனஸ். sin 4ல இருந்து 10க்கு போக்கிட்ட எவ்வளவு வித்தியாசம்டா? 6 வித்தியாசம். sin 4ல இருந்து sin 10க்கு போறீங்க. அப்போ மறை திசை வித்தியாசம் 6. அப்போ மறை 6. பொது வித்தியாசம் மறை 6. கழித்தல் கஷ்டமா இருந்தா எண்கோட்டுல குறிச்சு பாருங்க. அடுத்து வார இந்த பக்கம் வந்தா பிளஸ், இந்த பக்கம் போனா மைனஸ். உங்களோட வலப்புறத்துக்கு அம்புக்குறி போனா பிளஸ், இடப்பக்கத்துக்கு போனா மைனஸ். இப்ப பாருங்க, D சமன் sin 6. sin 6 கூட்டிட்டு போகுது. அதுதான் sin 4 sin 10 வருது. sin 10 sin 16 வருது. A sin 4, D sin 6 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப சமன்பாடு எழுதுறோம். Tn A சக n sin 1 D. T 31 கண்டுபிடிக்கணும். A வந்து sin 4, n 31 sin 1, D வந்து sin 6, sin 4 சக 30 தர sin 6, sin 4 சக sin 180, sin 4ம் sin 180யும் கூட்ட போறீங்க. இப்ப விட வரப்போ ஒரு கடையில 4 ரூபா கடன், இன்னொரு கடையில போயிட்டு 180 ரூபா கடன்டா. மொத்தம் 184. அப்ப sin 184, sin 184. இது சரியானு பார்த்துக்கோங்க. இந்த கேள்வியை ஒருக்க நல்லா வாசிங்க. என்னும் தொடரில் 41 எத்தனையாவது உறுப்பு? இந்த தொடர்ல 41 எத்தனையாவது உறுப்பு? 41ஆம் உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லுங்க. 41 எத்தனையாவது உறுப்பு? 14 எத்தனையாவது உறுப்புண்டா? 4ஆம் உறுப்பு. 8 எத்தனையாம் உறுப்பு? 2ஆம் உறுப்பு. அப்ப 41 எத்தனையாவது உறுப்பு? இதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா? Tn A n sin 1 D 41 எத்தனையாம் உறுப்பு அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த எண் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். Tn சொல்றதுதான் 41. அதாவது Tn எண்ணாம் உறுப்பு 41, முதலாம் உறுப்பு 5, எண் தெரியா, D வந்து 3. இந்த சக 5 சமனுக்கு இங்கால வந்து கழிப்படும். 41 sin 5. 3ஆல என்ன
பிரக்கெட்டை நீக்கினா 3 எண் சய 3 கழிச்சா 36. இந்த சய 3 சமனுக்கு இங்கே கூட்டுப்படும் 3 எண் 3 எண் சமன் 39. 3 எண் தான் 39. அப்போ ஒரு எண் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க 3ஆல பிரிச்சா எண் சமன் 13. 13வது உறுப்பு தான் 41. 41 எத்தனையாவது உறுப்பு? 13வது உறுப்பு. இந்த தொடர்ல 13வதாக எழுதப்பட போற எண் 41. எண்ணாம் உறுப்பு 41. tnக்கு பதிலா 41 பிரதி. அதுல இருந்து என்ன கண்டுபிடிப்போம்? என்னும் தொடரில் 49 எத்தனையாவது உறுப்பு? கொஞ்சம் செய்ய பாருங்க பாப்போம். நாற்பத்தி 49 எத்தனையாவது உறுப்பு? அப்ப tn எண்ணாம் உறுப்பு 49. 49 எத்தனையாம் உறுப்பு? முதலாம் உறுப்பு 97. சக எண் தெரியா டி குறைந்து கொண்டு செல்லுது. சய எத்தனை குறையுதுன்னா 3. அப்ப சய 3. பொது வித்தியாசம் சய 3. சரியா? 97 சக சயமுண்டால 97 சக 97 சமனுக்கு இங்கே அனுப்புவோம். 49 சய 97 சமன் சய 3 எண் சகதர சய 3 சய 3ஆல சய 1 பெருக்கினா சக 3. 49 சக 49 இருந்து சய 97 கழிச்சிங்கன்னா சய 48 வரும். சமன் சய 3 எண் சக 3 சமனுக்கு இங்கே அனுப்பி விடுவோம். அப்ப சய 48 சய 3 வரும். சய 51 சமன் சய 3 எண் எண் சமன் சய 51 கீழ் சய 3. சயவால சயவ பிரிச்சா சக 3ஆல 51 பிரிச்சா 17. 3ஆல 51 பிரிச்சா 17. அப்ப எண் 17ஆம் உறுப்பு.
எண் 17ஆம் உறுப்பு. இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரே நேரத்துல சொல்லித்தாரேன்னா நீங்க வீட்டுல படிக்கிறதுக்காக வேண்டி 1 2 இப்படி ஒரு தொடர் இருக்கு. முதல் 2 உறுப்புகளை கூட்டினா எவ்வளவு வருது? முதல் 2 உறுப்புகளை கூட்டினா 4 வரும். முதல் 3 உறுப்புகளை கூட்டினா உங்களுக்கு வரப்போகுது 9. சரியா? முதல் 100 உறுப்புகளை கூட்டுங்கன்னு சொன்னா, அதாவது இந்த கூட்டல் விருத்தியில உறுப்புகளை கூட்டுறதுக்கு இலகுவான சமன்பாடு தான் இது. கூட்டல் விருத்தியில இப்ப இந்த உறுப்புகள் இருக்குதானே, இப்படி ஒரு தொடர் இருக்கின்றால் இந்த தொடர்ல வார உறுப்புகளை கூட்டுறதுக்கு இலகுவான ஒரு சமன்பாடு இருக்கு. இதுதான் எல்லாத்துக்கும் பொருந்துற சமன்பாடு இது. இந்த சமன்பாடு பாவிக்கிறது உங்களுக்கு அந்த விருத்தியில முதலாம் உறுப்பும் கடைசி உறுப்பும் தெரிந்தால் மட்டும் இதை பாவிக்கலாம். முதலாம் உறுப்பும் கடைசி உறுப்பும் தெரிந்தால் மட்டும்தான் இந்த சமன்பாடு பாவிக்கலாம். இந்த சமன்பாடு எல்லா சந்தர்ப்பங்களையும் பாவிக்கலாம். சரியா? இந்த பாடத்துல இருக்கிற 2 சமன்பாடு தான். ஃபர்ஸ்ட் சமன்பாடு Tn, அது Sn. இது மேலதிகமாக உள்ள ஒரு சமன்பாடு. இப்ப பாருங்க, அந்த சமன்பாடு இங்க பாவிக்கிறேன். என்னும் தொடரின் முதல் 4 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க பார்ப்போம், இந்த 4 உறுப்பை கூட்டினா எவ்வளவு வரும்? என்னும் தொடரின் முதல் 4 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. சரி, இப்ப சமன்பாட்டுல செய்வோம். 4 உறுப்பு சரி, 40 உறுப்பு கேட்டா கூட்டி பார்க்கறது கஷ்டம். அதுக்கு ஒரு சமன்பாடு Sn n/2 2a n/1 d. இந்த சமன்பாடெல்லாம் பிறகு பாடமாக்கலாம், அது பாடம் வந்துடும். இப்பதானே அறிமுகம், கொஞ்சம் எழுதி பார்த்து செய்யுங்க. n/2 2a சக n/1 d. இது 10 மார்க்ஸுக்கு வாரது O லெவலுக்கு. என்று சொல்றேன். S4 4 உறுப்புகளை கூட்ட போறீங்க. அப்ப n4 4/2 2. முதலாம் உறுப்பு 4 4 பிரதியிடுறீங்க. சக 4/1 d எவ்வளவு வித்தியாசம்னா 3. 2ஆல 4 பிரிச்சா 2. 2 தர 4 8. 4ல இருந்து 1 கழிச்சா 3. 3 தர 3 2. 8 சக 9. 8 சக 9 17. இந்த இடத்துல பெருக்கல் இருக்கு அடைப்புல. 9 7 17. 2 தர 17 34. அப்ப நீங்க சொன்னது சரி. இதுல இருக்கிற முதல் 4 உறுப்புகளை கூட்டினா 34 வருது. சமன்பாடு Sn
எண்ணின் கீழ் 2 bracket 2a சக எண் செய்ய உண்டு d. இதை செய்யுங்க பார்ப்போம். இதே சமன்பாடை வச்சுட்டு என்னும் தொடரின் முதல் 12 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. சமன்பாடு நான் தாரேன். போக போக பாடம் வந்துடும். எண்ணின் கீழ் 2 bracket 2a பிளஸ் என் செய்ய உண்டு d முழுவதின் அடைப்பு. கொஞ்சம் கண்டுபிடிங்க குயிக்கா. S 12 12ன் கீழ் 2 2 தர 1 சக 12 சய 1 6 வித்தியாசம். அப்போ பொது வித்தியாசம் 6. 2ஆல 12 பிரிச்சா 6 2 சக 12ல இருந்து 1 கழிச்சா 11 தர 6 6 6 தர 11 66 68 6 தர 68 பெருக்கு. பெருக்கி ஆன்சர் எப்படி சொல்லுவோம்? சரியா இது 12 2ஆல எத்தனை? 8. இதை செய்யுங்க. என்னும் தொடரின் 9 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. பிள்ளைகள் குயிக்கா செய்யணும். ஒரு சமன்பாடை போட்டீங்களா S9 அப்ப எண்ணுக்கு 9 2. முதலாம் உறுப்பு 8 8 தர 2 16 8 2 தர 8 16 சக 9 செய்ய 1 d வந்து 2 கூட்டிட்டு போகுது. அப்ப 2 9 2ஆல பிரிக்கல அப்படியே போடுங்க. 9ன் கீழ் 2 என்னமாவது செய்வோம். 16 9ல இருந்து 1 கழிச்சா 8 8 தர 2 16 16 16 16 32. அப்போ 9ன் கீழ் 2 தர 32. இந்த 2ஐயும் 32ஐயும் சுருக்கலாம் 16 16 தர 9 16 தர 9 144. அவ்வளவுதான். பிரதிட்டு போறதுதான். உளவியல் கேள்வி இதை விட ஈஸியா வாரு. இதே மாதிரி சமன்பாடை போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க. என்னும் தொடரின் முதல் 5 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. நீங்க ஆன்சர் சொல்லணும் இதுக்கு.
என்னும் தொடரின் முதல் 5 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. முப்பத்தி அஞ்சு. இதை இதுக்கு இந்த கணக்கை செய்யறதுக்கு முன்னுக்கு நீங்க முதலாவதா ஒருத்தரை பார்த்தீங்க. இந்த இருக்கிறாரு, இவரு நேசரி போற டைம், அதாவது 5 வயதுல நேசரி போற டைம் இவர வகுப்பாசிரியர் என்ன சொன்னாருன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் கூட்டுங்கன்னு சொல்லிட்டு வகுப்பை விட்டு வெளியே போக பார்த்தார். நேசர்ல இருக்கிற பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க 1ல இருந்து 100 வரைக்கும் கூட்டுங்க சரியா சொல்லிட்டு டீச்சர் வெளியே போக பார்த்தேன். டீச்சர் பேக்க எடுத்துட்டு வகுப்பறையில கதவை தாண்டறதுக்கு முன்னுக்கு இவரு விடைய சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா, மாத்தி எழுதினாரு. இப்படி கூட்டினாரு 14 சக 14. நான் இதை செஞ்சு காட்டுறேன், இல்லாட்டி அவரை செஞ்சதை சொல்லித்தாருங்க. டீச்சர் 1ல இருந்து 100 வரைக்கும் கூட்டுங்கன்ட்டாங்க. இப்படி கூட்டிட்டு போயிருந்தா 100 வரைக்கும் கூட்டி இருக்கணும். சரியா? இவர் என்ன தெரியுமா செய்ய, ஒருக்கா கூட்டிட்டு திருப்பி பின் ரிவர்ஸ்ல கூட்டினார். 97, 98, 99, 100 கூட்டி போட்டு இப்படி கூட்டினாரு. எல்லாமே 101 வந்துச்சு. இப்படி எத்தனை 101 வந்தேன்னா 100 101 வந்தேன். அப்ப 100ஆல 101 பெருக்கினாரு. 2 சைபரை சேர்த்த டீச்சர் ஒருக்கா தானே கூட்ட சொன்னாங்க, இவர் 2 முறை கூட்டிட்டார். அப்ப 2ஆல பிரிச்சாரு. ஆன்சர் வந்து 5050. இவர் 5வது வயசுல இத செஞ்சாரு இவர். அதுக்கு பிறகுதான் ஒரு சமன்பாடு இலகுவா உருவாகுது. உங்களுக்கு கூட்டல் விருத்திட கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க சொன்னா உங்களுக்கு கையில முதலாவது உறுப்பு தெரியுமா? ஓ தெரியும். எத்தனை உறுப்புகளை கூட்ட சொல்றாங்க? 5 உறுப்புகள். 5ஆம் உறுப்பு தெரியுமா? ஓ தெரியும், 11. அப்போ கடைசி உறுப்பு 11. அப்ப ஒரு இலகுவான சமன்பாடு, முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் தெரிந்தால் மட்டும் கூட்டுத்தொகைக்கு ஒரு சமன்பாடு Sn சமன் n கீழ் 2 a சக n. முதல் 5 உறுப்புகளை கூட்ட போறீங்க. முதலாம் உறுப்பு 3, கடைசி உறுப்பு 11. 5 கீழ் 2 தர 14. இந்த இடத்துல பெருக்கல் இருக்கு. 2ஆல் எது சொல்லிங்கன்னா 7. 7 தர 5 35. கடைசி உறுப்பும் முதலாம் உறுப்பும் தெரிந்தால் மட்டும் இந்த சமன்பாடு Sn சமன் n கீழ் 2 a சக n. இது 3 தான் உள்ள சமன்பாடுகள். இதை பாடமாக்க இனி கேள்வி தர டைம் வேணும். இப்ப பிள்ளைகள் இந்த கேள்வியை செய்ய ரெடி ஆகும். இதுதான் O லெவல் கேள்வி. செய்ய தெரியாட்டியும் பரவாயில்ல, வாசிங்க.
நான் செய்கிறேன், இதை நீங்கள் வாசிங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் அவரோட உண்டியல்ல 25 ரூபாய் போடுறாரு. ஒவ்வொரு மாதமும் முன்னேறத விட 10 ரூபா கூட போட்டு போறாரு. முதல் 3 மாதம் முதலாவது 25 ரூபா போட்டா அடுத்த மாசம் 10 ரூபா கூட போடுறான், அப்போ 35. அதுக்கு அடுத்த மாசம் 10 ரூபா கூட போடுறான், 45. சரியா? அப்ப 25, 35, 45 எழுதிட்டோம். இது எவ்வகை விருத்தி? கூட்டல் விருத்தி. 10 கூடி கூடி போகுது. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் 25, 35, 45 கூட்டல் விருத்தி. அடுத்து கேட்கிறாரு, அவர் உண்டியலில் 195 ரூபாய் எத்தனையாம் மாதத்தில் இடுவார்? என்ன கேட்கிறார்? இதான் தொடர். 25, 35, 45. 195 ரூபாய் எத்தனையாவது மாதத்தில் இடுவார்? TN A சக N செய்ய உண்டு D. எண்ணாம் உறுப்பு 195, A 25, உங்களுக்கு N தெரியா, D 10, சக 25 இங்கால கழிப்பட்டா 170, 10 பிரக்கெட் நீக்கினோம்டா 10ஆல பெருக்கி 10 N செய்ய 10, செய்ய 10 இங்கால வந்தா சக 10 170 கூட்டுப்படும், அப்ப 180, 10 N பெருக்கிற 10 N தான் 180, 180 செய்ய 10 பிரிச்சோம்னா 18. 18வது மாதத்தில் 195 ரூபாய் போடுவாரு. 18வது மாதம். அடுத்து சொல்றாங்க, 2 வருடத்தில் 3000 ரூபாய் சேமிக்கிறது தான் அவர இலக்கா. அப்படின்னா 2 வருடத்துல உண்டியல் இருக்கிற மொத்த தொகை 3000 ரூபாய் வரணும். அப்படின்னா கூட்டுத்தொகை பார்ப்போம். SN எண்ணின் கீழ் 2, 2A N செய்ய 1 D. ஏன் கடைசி உறுப்பு நமக்கு தெரியாது, அப்ப இந்த சமன்பாடு தான் பார்க்க. 2 வருடம்னு சொல்றது எத்தனை மாதங்கள்டா? 24. 2 தர முதலாம் உறுப்பு 25 சக 24 செய்ய 1 10 கூடிட்டு போகுது. 2ஆல 24 பிரிச்சா 12, 2 தர 25 50 சக 24ல இருந்து 1 கழிச்சா 23, 23 தர 10 230, 12 தர 50 230 280. இத பெருக்கினா என்ன வருதுன்னு பாருங்க. 12 தர 280. $3360, 3360. சரியா தெரியும். சரி, இதான் ஆன்சர். இப்ப அவரை இலக்க அடைந்தாரா இல்லை? 3360 முதலிட வாய் பெரிது 3000. இதான் உங்களோட விளக்கம். 3360 பெரிது 3000த்திலும், ஆகவே இலக்கை அடைந்தார்.
இந்த முதலிட வாயை போட்டு தான் ஃபினிஷிங் பண்ணணும். இதுதான் உங்களுடைய விளக்கம். முதலிட வாய் பெரியவரை காட்டும். அப்போ 3360 பெரிது 3000த்திலும். ஆகவே இலக்கை அடைந்தார். இதை செய்ய பிள்ளை. Tn சமன் n செய்ய 1. முதலாம் உறுப்பை கண்டுபிடிக்க tக்கு உண்டை போடுங்க. அப்ப 1 தர 7 செய்ய 7 7 செய்ய 1 6. முதலாம் உறுப்பு 6. 2 போடுங்க. 2 தர 14 14ல இருந்து 1 கழிச்சா 13. tக்கு 3 போடுங்க. பிரதியிடுங்க. 7 தர 3 21. 21ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா 20. நீங்க 1 2 3 இந்த எண்ணுக்கு போட்டு பிரதியிடுங்க. அப்போ முதல் 3 உறுப்புகள் உங்களுக்கு வரும். நீங்க பிரதியிடுங்க. எண்ணு கொண்டு போட்டா 7 தர 1 7. அதுல இருந்து 1 கழிச்சா 6. எண்ணுக்கு 2 போட்டா 14. 14ல இருந்து 1 கழிச்சா 13. எண்ணுக்கு 3 போட்டீங்கன்னா 3 தர 7 21. அதுல இருந்து 1 கழிச்சா 20. அப்ப எண்ணாம் தான் என்ன சொன்னேன்? 13 20. நீங்க பிரதியிடுங்க. பிரதியிட்டா வரப்போகுது. இப்ப தொடர கண்டுபிடிச்சிட்டோம். 83 எத்தனையாம் உறுப்பு? 83 டி என்ன போடுறேன்? முதலாம் உறுப்பு 7 எண் தெரியா 6. 7 இந்தியால வந்து கழிப்பட்டா 80 கழிப்பட்டா எத்தனை வருது? 70 சாரி முதலாம் உறுப்பு 6. முதலாம் உறுப்பு 6 அது 20. முதலாம் உறுப்பு 6 இந்தியால வந்து கழிப்பட்டா 77. பொது வித்தியாசம் 7. அப்ப 7 எண் சய 7. 7 இங்கால வந்து கூட்டுப்பட்டா 84. 7 எண் சமன் 84 கீழ் 7 பிரிச்சா 12. அதாவது 83 12ஆம் உறுப்பு. முதல் 12 உறுப்புகளோட கூட்டுத்தொகை கேட்டிருக்கிறான். இங்க ஈஸியா செய்யலாம். ஏண்டா முதலாம் உறுப்பு உங்களுக்கு தெரியும். Sn கடைசி 12வது உறுப்பும் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த சமன்பாடை பாவீங்க. S12 12 கீழ் 2 முதலாம் உறுப்பு 6 12ஆம் உறுப்பு 83 6 தர 89. இதை பெருக்கி பாருங்களேன். பிறகு இதை செய்ய பார்ப்போம். இதை நீங்க தான் செய்யணும், வேற வழி இல்லை. டைம் முடிஞ்சா எனக்கு மெசேஜ்ல போட்டு விடுங்க ஆன்சரை வாட்ஸ்அப்புக்கு.
முதல் 3 உறுப்புக்கள கேட்டாண்டா, எண்ணுக்கு 1, 2, 3ன்னு பிரதியிட்டு விடையைக் கண்டுபிடி.